வணக்கம். கேரளாவில் 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு காணாத ஒரு இயற்கை பேரழிவு. சரியா? அது நடந்து 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதமான பிறகும் கூட ₹1 கூட அங்கு மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய, உணவு இல்லை, உடை இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில. 1-2 பேர் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி மிகப்பெரிய இன்னல்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக ₹1 கூட 4 மாதமாகியும் கொடுக்காமல் மோடி, நீங்கள் மேலே பார்த்தீங்களே ஒரு வீடியோ, அந்த ஒரு நாடகத்தை நடத்திட்டு போயிட்டார். இது தொடர்பாக நேற்றுக்கு கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் சில கேள்விகளை கேட்குறார். நாங்கள் இந்த சம்பவம் நடந்து ஒரு 7வது நாள்லேயே முதல் ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். அந்த ரிப்போர்ட்டினுடைய படி உடனடி நிவாரணமாக எங்களுக்கு 1000 சொச்சம் கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதற்கு எந்த பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதங்கள் கழித்து விரிவான ஒரு ரிப்போர்ட் எடுத்தோம். யார் யார் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட், ஏறத்தாழ ஒரு 560 பக்கம் உள்ள ஒரு ரிப்போர்ட் அமித்ஷாவுக்கு அனுப்பியாச்சு. ஆனால் அது தொடர்பாகவும் எந்த விதமான தகவலும் இல்லை. இது நியாயமா அப்படின்னு மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, பாஜகவை பார்த்து அவர் கேட்டிருக்கார். இப்போது அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்க இல்லையா? அந்த வீடியோவில் தாடி தடவுற காட்சியெல்லாம் அழகாக மோடியினுடைய ஊடகங்கள் எடுத்துருக்கிறாங்க. எடுத்து அதை பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதன் பிறகு அங்கேருந்து ஓடிட்டார் இல்லையா மோடி. போனவர் இப்போது சில விஷயங்களை நான் அதை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. மோடி வயநாட்டில் இவ்வளோ பெரிய சிக்கல் நடந்திருக்கு, பிரச்சனைகள் நடந்திருக்குது. இது தொடர்பாக அங்கே வருகை புரிகிறார். வந்தவருக்கு ஃப்ளைட் சார்ஜ் உட்பட அவருடைய பயணச் செலவுக்கான முழு பணத்தையும் யார் கொடுத்துருக்காங்க தெரியுமா? கேரளா மாநில அரசு கொடுத்துருக்கு. இது ஒன்று. 2வது விஷயம், அந்த வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக அரிசி கொடுத்தேன் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் பூரா சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் எவ்வளவு அரிசி இலவசமாக கொடுக்கப்பட்டதோ அந்த அரிசிக்கான தொகையை இன்னைக்கு ஒன்றிய அரசு மாநில அரசிடமிருந்து பிடித்து வாங்கியிருக்கிறது. நீ கொடுக்கல, இலவசமாக நாங்கள் அரிசி கொடுத்தோம்னு நாங்கள் சொல்லுவோம், ஆனால் அதுக்கு நீ தொகை கட்டி ஆகணும். அந்த பணத்தை நீ கொடுக்கலன்னா நாங்கள் வருடம் மாநில வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டிய நிதியிலிருந்து நாங்கள் மற்ற பணத்தை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. இது 2. 3வது விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய இராணுவம் அங்கே சில ஹெலிகாப்டர்களோடு வர்றாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக வர்றாங்க. அதற்கான செலவு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு 128 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கிறார் மோடி. சரியா? ஆனால் ஒரு நாடகம், அதாவது தாடிக்குள்ளே கையை விடுற குழந்தை, அந்த நாடகத்தை காட்டும்போது இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளெல்லாம் அந்த வீடியோவை போட்டு என்ன பண்ணுவோம், மோடியை பாடுறா அப்படின்னு தானே சொல்லுவான். ஆனால்